அகில மீடியா உறவுகளுக்கு அன்பான வணக்கம். மார்ச் 19, 2025 இந்திய நேரப்படி அதிகாலையில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த விண்வெளி வீரர் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் ஃபுட்ச் வில்மோர், நிக் ஹெக் ரஷ்ய விண்வெளி வீரர் அலெக்சாண்டர் கோர்புனோவ் ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் விண்கலத்தில் பூமிக்கு திரும்பிக் கொண்டிருந்தனர். அவர்கள் பத்திரமாக தரையிறங்கும் தருணத்தை உலகமே எதிர்பார்த்துக் கொண்டிருந்த போது அதிகாலை 3:15 மணிக்கு அந்த விண்கலத்துடனான பூமியின் தொடர்பு முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டது. அப்போது விண்கலம் பூமியிலிருந்து 70 முதல் 40 கிலோமீட்டர் உயரத்திலும் மணிக்கு சுமார் 27,000 கிலோமீட்டர் வேகத்திலும் பயணித்துக் கொண்டிருந்தது. விண்கலத்தை சுற்றி 1927 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை நிலவியது. 6 முதல் 7 நிமிடங்களுக்கு டிராகன் விண்கலத்தில் என்ன நடக்கிறது, அது எங்கு இருக்கிறது என்று நாசாவின் கட்டுப்பாட்டு அறையிலிருந்து எவருக்கும் தெரியவில்லை. 3:20 மணிக்கு நாசாவின் WB-57 எனும் கண்காணிப்பு விமானத்தின் கேமராக்கள் பூமியை நோக்கி வந்து கொண்டிருந்த டிராகன் விண்கலத்தை படம் பிடித்தன. அதன் பிறகு நாசா கட்டுப்பாட்டு அறையில் இருந்தவர்களால் நிம்மதி பெருமூச்சு விட முடிந்தது. அடுத்த சில நிமிடங்களில் டிராகன் விண்கலத்துடனான தொடர்பு மீண்டும் புதுப்பிக்கப்பட்டது. பூமியை நோக்கி வரும் ஒவ்வொரு விண்கலமும் வளிமண்டல மறுநுழைவு எனும் ஆபத்தான செயல்முறையின் ஒரு பகுதியாக சில நிமிடங்களுக்கு கட்டுப்பாட்டு அறையுடனான தொடர்பை இழக்கின்றன. இந்த சில நிமிடங்கள் பிளாக் அவுட் டைம் என அழைக்கப்படுகிறது. இது ஒரு பொதுவான நடைமுறைதான் என்றாலும் முக்கிய விண்வெளி விபத்துக்கள் இந்த சில நிமிடங்களில் தான் நடந்துள்ளன. அதற்கு காரணம், அந்த குறிப்பிட்ட நேரத்தில் விண்கலத்தில் ஏதேனும் கோளாறு ஏற்பட்டால் கட்டுப்பாட்டு மையத்தில் இருக்கும் நிபுணர்கள் குழுவால் விண்வெளி வீரர்களுக்கு வழிகாட்டுதல்கள் வழங்க முடியாது. அதேபோல விண்வெளி வீரர்களும் பூமியில் இருக்கும் குழுவுக்கு அவசர தகவல்களை அனுப்ப முடியாது. ஒரு துயர உதாரணம், 2003 இந்திய வம்சாவளி வீரர் கல்பனா சாவ்லா உள்ளிட்ட நாசாவின் குழுவினர் 7 பேர் பயணித்த கொலம்பியா விண்கலம் பிளாக் அவுட் டைம் எனப்படும் இந்த சில நிமிடங்களில் தான் விபத்தை சந்தித்தது. அந்த விண்கலத்தில் இருந்த அனைவரும் உயிரிழந்தனர். ஒரு விண்கலம் பூமிக்கு திரும்பிய போது இந்த பிளாக் அவுட் டைம் அல்லது ரேடியோ பிளாக் அவுட் என்ற நிகழ்வை எதிர்கொள்வது ஏன் என்பது குறித்து மொகாலியில் உள்ள இந்திய அறிவியல் கல்வி ஆராய்ச்சி நிறுவனத்தின் பேராசிரியர் முனைவர் தாவி வெங்கடேஸ்வரன் விளக்கினார். ஒரு விண்கலம் தனது வளிமண்டல மறுநுழைவின் போது அதீத வேகம் மற்றும் காற்றின் மூலக்கூறுகளுடனான உராய்வு விசை காரணமாக 1900 முதல் 2000 டிகிரி செல்சியஸ் என்ற அதீத வெப்பநிலையை எதிர்கொள்ளும். 1000 டிகிரி செல்சியஸுக்கு மேல் வெப்பநிலை என்றாலே விண்கலத்தை சுற்றி ஒரு பிளாஸ்மா சீத் உருவாகிவிடும். உதாரணத்திற்கு, வானத்தில் தோன்றும் மின்னலில் இந்த பிளாஸ்மா இருக்கும். இந்த பிளாஸ்மா சீத் காரணமாகவே பூமிக்கும் விண்கலத்துக்குமான ரேடியோ தொடர்பு துண்டிக்கப்படுகிறது. தாவி வெங்கடேஸ்வரன் அதனை தெரிவிக்கிறார். இந்த பிளாஸ்மா விண்கலத்தை சுற்றி ஒரு கவசம் போல சூழ்ந்து கொள்ளும் என்று விவரித்த அவர், நமது தொலைத்தொடர்பு அமைப்புகள் மின்காந்த அலைகளை சார்ந்துள்ளன. இந்த பிளாஸ்மா சீத் காரணமாக எந்த விண்காந்த அலையும் பயணிக்க முடியாது. அதாவது விண்கலத்திலிருந்து பூமிக்கோ அல்லது பூமியிலிருந்து விண்கலத்திற்கோ தொடர்பு முற்றிலுமாக துண்டிக்கப்படுவது இதனால் தான் என்று தெரிவித்தார். இந்த செயல்முறையே விண்கலம் பூமியை நோக்கி வரும்போது ஒரு நெருப்பு பந்து போல தோன்ற காரணம் என்று நாசா கூறுகிறது. பிளாக் அவுட் டைம் எனப்படும் இந்த சில நிமிடங்களில் விண்கலத்திற்குள் என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள முடியாது என்று கூறிய முனைவர் தாவி வெங்கடேஸ்வரன், கண்காணிப்பு அமைப்புகளின் தொலைநோக்குகளில் பார்த்தால் வெள்ளை அல்லது நீல நிறத்தில் ஒரு பந்து போன்ற அமைப்பு வருவதை மட்டும் பார்க்க முடியும் என்றும் தெரிவித்துள்ளார். விண்கலத்தின் முதல் தொகுதி பாராசூட்டுகள் விரிக்கப்படும் வரை இந்த பிளாஸ்மா சீத் இருக்கும் என்றும் அதன் பிறகு கட்டுப்பாட்டு மையத்துடனான தொடர்பு மீண்டும் புதுப்பிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். விண்வெளி பயண வரலாற்றில் வளிமண்டல மறுநுழைவின் போது ஏற்பட்ட விபத்துக்கள் இந்த சில நிமிடங்களில் தான் நிகழ்ந்துள்ளன என்கின்றார் தாவி வெங்கடேஸ்வரன். பிப்ரவரி 1, 2003 அன்று கொலம்பியா விண்கலம் 16 நாட்கள் விண்வெளி பணிகளை முடித்துவிட்டு பூமிக்கு திரும்பியது. 5 ஆண்கள் மற்றும் 2 பெண்கள் என 7 பேர் கொண்ட நாசாவின் குழுவினர் அதில் பயணித்தனர். ஆனால் 16 நாட்களுக்கு முன்பே அவர்களது முடிவு நிர்ணயிக்கப்பட்டு விட்டது என்று அவர்களுக்கு அப்போது தெரியவில்லை. கொலம்பியா விண்கலம் 2003 ஜனவரி 16 விண்ணில் ஏவப்பட்ட போதே அதன் வெளிப்புற எரிபொருள் கலனில் இருந்து ஒரு ஃபோம் பகுதி பிரிந்தது. விண்கலத்தின் இடது இறக்கையின் மீது விழுந்தது. இதனால் வெப்பத்தை தாங்கும் சில டைல்களில் சேதம் ஏற்பட்டது. கொலம்பியா போன்ற மறுபயன்பாட்டு விண்கலங்களில் டைல்ஸ் வடிவில் தான் வெப்ப கவசங்களுக்கான அமைப்புகள் இருந்தன. அதாவது நமது வீட்டின் சுவற்றில் பதிக்கும் டைல்களைப் போல அதீத வெப்பத்தை தாங்கக்கூடிய பிரத்யோக டைல்களை விண்கலத்தின் மீது பதிப்பார்கள். அதுவே ரஷ்யாவின் சாய்ஸ் போன்ற ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தப்படும் விண்கலங்களில் ஒரு முழு வெப்ப கவச அமைப்பு இருக்கும். கொலம்பியா விண்கலத்தில் டைல் வெப்ப கவச அமைப்பில் ஏற்பட்ட சேதமே விபத்திற்கு காரணம் என்கிறார் முனைவர் தாவி வெங்கடேஸ்வரன்.
கொலம்பியா விண்கலம் 2003 பிப்ரவரி 1 பூமியின் வளிமண்டலத்தில் நுழைந்தவுடன் அதை சுற்றி உருவான பிளாஸ்மா சீட் மற்றும் அதீத வெப்பம் கல்பனா சவுலா உள்ளிட்ட 7 விண்வெளி வீரர்களின் உயிரை பறித்தது. கொலம்பியா விண்கலத்தின் இடது இறக்கையில் ஏற்பட்ட துளை மூலமாக வளிமண்டலத்தின் அதீத வெப்ப வாயுக்கள் உள்ளே நுழைந்தன. இதனால் விண்கலம் நிலைகுலைந்தது, உடைந்து சிதறியது என்று நாசா தெரிவிக்கிறது. அதிலும் ரேடியோ பிளாக் அவுட் தொடங்கி 41 நொடிகளுக்குள்ளாகவே விண்கலம் தங்களது கட்டுப்பாட்டில் இல்லை என்பதை உணர்ந்த கல்பனா சவுலா உள்ளிட்ட 7 பேர் அவசரகால நடவடிக்கைகளை எடுத்தனர் என்றும், ஆனால் அவர்களால் மீண்டும் விண்கலத்தை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர முடியவில்லை என்றும் நாசாவின் அறிக்கை தெரிவிக்கிறது. அதேபோல மற்றொரு உதாரணம் 1971 3 விண்வெளி வீரர்களுடன் பூமிக்கு திரும்பிக் கொண்டிருந்த ரஷ்யாவின் சாய்ஸ் 11 விண்கலம் அது வளிமண்டல மறுநுழைவின் போது சில நிமிடங்களுக்கு பூமியுடனான தொடர்பை இழந்தது. பிறகு பாராசூட்டுகள் விரிக்கப்பட்டு அது வெற்றிகரமாக தரையிறங்கியது. ஆனால் மீட்புக் குழுவினர் சாய்ஸ் விண்கலத்தின் கதவுகளை திறந்தபோது உள்ளே இருந்த 3 வீரர்களும் உயிரிழந்திருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். விண்கல கேபினின் காற்று அழுத்தம் குறைந்ததால் 3 ரஷ்ய விண்வெளி வீரர்கள் உயிரிழந்தனர் என்று பின்னர் தெரிவிக்கப்பட்டது. ரேடியோ பிளாக் அவுட் காரணமாக கட்டுப்பாட்டு மையத்தில் எந்த வழிகாட்டுதல்களையும் அவர்களால் பெற முடியவில்லை. உறுதியான மற்றும் நவீன வெப்ப கவசங்கள் மூலம் பிளாஸ்மா சீத்தின் விளைவுகளை குறைக்க நாசா முயன்று வருகிறது. ஒரு விண்கலத்தின் வேகத்தை பொறுத்தே இந்த ரேடியோ பிளாக் அவுட்டின் நேரம் கூடும். அதே நேரம் அதிக வேகம் அதிக வெப்பத்திற்கு வழிவகுக்கும். அதன் அர்த்தம் அதிக வேகம் அதிக வெப்பம் அதிக பிளாக் அவுட் டைம். எனவே அதற்கு ஏற்றாற்போல் விண்கலங்களின் வெப்ப கவசங்கள் வடிவமைக்கப்பட வேண்டும். உதாரணத்துக்கு நாசாவின் ஓரியன் விண்கலம் வளிமண்டல மறுநுழைவு வெப்பத்திலிருந்து அதன் குழுவினரை பாதுகாக்க அவுகோட் என்ற டைல்களை வெப்ப கவச அமைப்பில் பயன்படுத்துகிறது. இந்த பிரத்யோக டைல்களில் 2760 டிகிரி செல்சியஸ் வரையிலான வெப்பத்தை எதிர்கொள்ளக்கூடியவை. விண்வெளி பயணங்களில் இந்த ரேடியோ பிளாக் அவுட் மிகவும் சவாலான ஒன்றுதான். அந்த சில நிமிடங்களை மேலும் குறைப்பதற்கு நாசா மற்றும் ஸ்பேஸ் எக்ஸ் போன்ற நிறுவனங்கள் பல முயற்சிகளை எடுத்து வருகின்றன. ஆனால் இன்னும் பெரிய அளவில் முன்னேற்றங்கள் ஏற்படவில்லை என்பதை உண்மை. அதனால் தான் வளிமண்டல மறுநுழைவில் ஏற்படும் பாதிப்புகளை, குறிப்பாக வெப்பத்திலிருந்து விண்வெளி வீரர்களை பாதுகாப்பதில் அவை அதிக கவனம் செலுத்துகின்றன என்கிறார் பேராசிரியர் முனைவர் தாவி வெங்கடேஸ்வரன். இத்துடன் உலக முக்கிய செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது. உலகத்தில் நடைபெறுகின்ற முக்கிய செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியாவுடன் என்றும் இணைந்திருங்கள். அகில மீடியாவின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.